தமிழக முதல்வருக்கு வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரூராட்சியில இருந்து பேசுறேன். என்னோட பேரு மீனா. இது திமுக கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல எங்களுக்கு சொந்தமான வீடும் சொந்தமான காலி இடமும் இருக்கு. இந்த காலி இடத்துல கடந்த 20 வருஷமா திமுக கட்சி அலுவலகத்துக்காரங்க தங்களோட இடம் தான் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைனால நாங்க நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். வழக்கு பதிவு பண்ணி இருக்கையில 20 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இவங்க கட்டட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண உடனேயே நாங்களும் வீடு கட்டலாம்னு சொல்லி எங்களுடைய சொந்த இடத்துல நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அடியாட்களோட வந்து நைட்டோட நைட்டா மது போதையில சிவகிரி பொறுப்புல இருக்கக்கூடிய அனைத்து திமுக நிர்வாகிகளும் சேர்ந்து ரவுடித்தனமா மது போதையில அம்பட்டையும் இடிச்சு உடைச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை 20 வருஷமா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நடந்துகிட்டு இருக்கு. எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல எங்களுக்கு சொந்தமா வேப்ப மரம் ஒண்ணு இருந்துச்சு. வேப்ப மரத்தை வெட்டுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம அவங்க வாட்டுக்கு வந்து மரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க. மரத்தை வெட்டினதுக்குமே எந்த ஒரு வழக்கும் பதியல. இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னால படிக்க கூட முடியல. நானும் டாக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவங்க இப்படி பண்றதுனால படிக்கவே முடியல. எந்த நேரம் என்ன செய்யறாங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வர்றாங்க, அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள கூட போக முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. வீட்டுல அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. கட்சியில இருக்கோன்ற ஒரே ஆணவத்துக்காக மட்டுமே இவ்வளவும் பண்ணி கஷ்டப்படுத்துறாங்க. நாங்க சராசரி மனுஷங்கன்றதுனால எங்களால எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு சட்டம் தானே நாங்களும் போயிட்டோம். ஆனா இவங்களோட அராஜகம் நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இவ்வளவையும் உடைச்சிட்டு எங்க அண்ணன் அப்பா எல்லாரையுமே அவமானப்படுத்தி பேசுறாங்க. பொய் வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவோம்னு மிரட்டுறாங்க. இவங்களோட டார்ச்சரை எங்களால தாங்கவே முடியல. எங்க இடத்துலயே எங்களை வீடு கட்ட விட மாட்டாங்க. வழக்கு நடக்கும் போது அவங்களும் கட்டக்கூடாது. ஆனா அவங்க கட்டுறாங்க. சரி, அவங்க கட்டுறாங்களேன்னு நாங்களும் கட்டுனா எல்லாத்தையும் இடிச்சு போட்டு அவங்க வாட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் அவங்க கட்சி அலுவலகத்துல நாங்க சூசைட் தான் பண்ணணும் போல. நீதிமன்றமும் அரசும் தான் இதுக்கு பதில் சொல்லணும்னு இளம்பெண் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.